ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது. என்னுடைய பாலிசியே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அரசியலில் முன்னேறினாலும் நான் பின்னால் திரும்பி பார்க்கின்றவன். பெற்றோர்களை மறக்காதீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது. ஏறி வந்த ஏணி நம்முடைய பெற்றோர்கள், நல்லா ஆளாக்கிய பள்ளி, ஆளாக்கிய கல்லூரி, அவர்களை நாம் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பாலிசியே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அரசியலில் முன்னேறினாலும் நான் பின்னால் திரும்பி பார்க்கின்றவன். ஏறி வந்த ஏணியை நான் மறக்க மாட்டேன். ஏறி வந்த படியை நான் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் இன்றைய தினம் மக்களுடன் பழக வேண்டும், மக்களுடன் சந்திக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும், மக்களுடைய பண்பாக அன்பாக பழக வேண்டும். அந்த கான்செப்டை நான் மனதிலே வைத்து கொண்டு தான் எல்லோரையும் பழகி கொண்டிருக்கின்றேன். இந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இருக்கணும். எப்படி புரியுது? இனிமேல் நீங்கள் அவங்கள மதிக்கணும். அதான் இது நீங்கள் மதிக்க அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளை எல்லாம் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, பிள்ளைகள் தன்னுடைய வளர்த்த பிள்ளைகள் வளர வேண்டும், உயர வேண்டும் என்ற மனசில் எங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசையின் முயற்சியாக உங்களையெல்லாம் படிக்க வைக்கின்றோம். கஷ்டப்பட்டு அவர்கள் இங்கே ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க வச்சு அந்த படிக்க வைத்து நீங்கள் படித்த பிறகு அவர்களை மதிக்க வேண்டும். மதிக்கும் போது தான் அவருக்கு மகிழ்ச்சியை தொடரும். அத்தகைய தொடர்ச்சியை நீங்கள் தர வேண்டும் என்பது நான் முதல் வாழ்த்தாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இப்போ நானே படிக்கும்போது எங்கள் அப்பா என்ன செய்ய $100 மாதத்துக்கு $100 நான் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது அங்கே மாதத்துக்கு எனக்கு $100 கொடுப்பார். இந்த $100 கணக்கு சொல்லணும். அப்போ போஸ்ட் கார்டில் கணக்கு சொல்லி கணக்கு இன்னைக்கு காலைல சாப்பிட்டேன், காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அப்போல்லாம் சாப்பாடு $2 ஒரு 6 பூரியெல்லாம் $2 முடிச்சுவோம். ஆக சிக்கனமாக வாழக்கூடிய நிலைமை அப்போ இருந்தது. அதனால தான் நானும் இப்போ சிக்கனமாக பணத்தில் விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக தான் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ அங்கே மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற அளவுக்கு அளவறிந்து வாழான வாழ்க்கை உழவு போல தோன்றி இல்லாகி கெடும். இருக்குன்னு நினச்சிட்டு ஆட்டம் போட்டு அப்புறம் கடைசியாக பார்த்தா ரோட்டில் தான் நிற்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.